ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 கேஷ்யூஸ், 500 கிராம் சிக்கன்னா 15 கேஷ்யூஸ், அதுக்கு 3 பச்சை மிளகா அண்ட் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து இன்னும் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணணும். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 1½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1½ டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண அந்த மிக்சர் சேர்த்துடலாம். அடுத்து இதில் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். இதில் நான் சேர்த்துருக்கிறது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். அடுத்து காய வச்சு பொடி பண்ண வெந்தயக்கீரை, மேத்தி சேர்க்கணும். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மினிமம் 30 மினிட்ஸ் நம்ம இதை மேரினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்க்கலாம். இந்த சிக்கன் எல்லாம் நம்ம நார்மலாக எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். சிக்கன் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ண அதோட மிக்ஸ்டர் எல்லாம் இப்போ சேர்க்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். ஆல்ரெடி இதில் கரெக்டாக இருக்குது, ஸோ நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த கிரேவி நம்ம ஓப்பன் பேனில் 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் ரெடி ஆகிடும். இப்போ 7 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட ஆப்கானி சிக்கன் கறி ரெடி.